யாரவன்? பாண்டியனா? யாரவன்? பாண்டியன். தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியனா? ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனா? போர்க்கருவி எதிரின்றி புகுந்த பாண்டியன். நீ யாரப்பா? நானா? எழுத்து திருடனை சந்திக்க வந்த இல்லற ஜோதியில் உள்ஆசிரியர் பாண்டியன். இல்லற ஜோதிக்கு நீ ஆசிரியனா? புத்தகத்திற்கா? சவா சவா. இந்த அயோக்கியத்தனம் செய்துவிட்டு தீர்த்து மறைக்கிறீர்களா? இருடர்களே, எழுத்தை களவாடி பிழைப்பதை காட்டிலும் கழுத்தில் ஒரு கயிறு மாட்டிக் கொள்ளலாமே. மரியாதையாக போக மாட்டாய் நீ. பேசாதே. மரியாதை எது மாநிலத்தவர்களுக்கு? இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீர்கள்? ஊரான் எழுத்தை பிறகு காட்டு. அது பல பேர் கிளம்பியிருக்காங்க. இன்று கொட்டை பாயமூடு. இன்னும் அப்புறம் கம்பி இல்லை. நல்ல வேலை செஞ்ச. பையா, ஐயா சூடா காப்பி கொண்டாந்து கொடு. விடக்கூடாது. ஆமா ஆமா, விடக்கூடாது. ஏய், நான் அடிபட்டதை வெளியில் விடக்கூடாது. அதுதான் நான் அப்பவே சொன்னேன். சிறப்பியா எழுதுனதுல என் பேரை போட்டுக்காதே கேட்டியா? இப்ப பஞ்சமான ஒரு பிரச்சனை எழுதியிருக்கிய, அதுக்கு இருக்கிற மதிப்பு இந்த இல்லற ஜோதிக்கு இருக்கா? பஞ்சநாயகத்தை நெற்றிலை வந்து குமிஞ்சிருக்கு. அடா அடா அடா, அந்த பிறவி என்பவர் யாரு? அவரை பார்க்க முடியுமா? அவருக்கு போட்டோ இருக்கா? அவர் வரகவியா அல்லது பேரகவியா? அவர் கையில பேனா இருக்குதா இல்ல மண்மகளுடைய வில்ல இருக்குதா? பேனாவில மை இருக்குதா இல்ல கருப்பஞ்சாரே இருக்குதா? இப்படி எல்லாம் வர்ணிச்சு எழுதியிருக்காங்க. இந்த இல்லற ஜோதியை பத்தி வர்ணிக்கவும் இல்லை, அதை நிறைவேற்றவும் இல்லை. வியாபாரமாக விட்டாலும் இல்லற ஜோதி எனக்கு ஒரு இன்பமான ஜோதியை அளிக்கும்.